கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் காலை தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். காலை தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா 38வது அதிகாரம் 7லிருந்து 13வது வசனம் வரைக்கும். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 1லிருந்து 6 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது எருசலேம் நகரத்தில் இருக்கிறதான ஜனங்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் ஒப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்ன வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். இதை கேட்ட பிரபுக்கள் எல்லாரும் சிதேக்கியா ராஜாவிடம் போய் எரேமியா தீர்க்கதரிசி இந்த மாதிரி சொல்லுகிறார், இவர் நம்முடைய நாட்டு நகரத்துக்கு சேமத்தை உண்டாக்காமல் பொய்யான காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார், இவர் என்ன செய்ய வேண்டும், சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சிதேக்கியா ராஜாவிடம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். உடனே சிதேக்கியா ராஜா சொல்றார், அவர் உங்கள் கையில் இருக்கிறார், அதனால் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கன்னு சொன்ன உடனே எரேமியா தீர்க்கதரிசியை அந்த அரண்மனையில் இருக்கிற பிரபுக்கள் அங்கே தண்ணீர் இல்லாத ஒரு துறவில் கொண்டு போய் சேரா இருக்கக்கூடிய அந்த இடத்துல அமிழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் 6வது வசனம் வரைக்கும். 7லிருந்து 13வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அதே இடத்துல தேவன் ஒரு நபரை அங்கே எரேமியாவை காப்பாற்றுவதற்காக அங்கே எழுப்புகிறார். அவர் யார், அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 7வது வசனத்தை பார்க்கும்போது அவருடைய பெயர் எபெத்மெலேக். அவர் ஒரு எத்தியோப்பியன். அவர் ஒரு காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்ட ஒரு மனிதன். அவர் ராஜாவினுடைய அரண்மனையில் ஒரு சாதாரண ஒரு பிரதானியாக, அங்கே ஒரு அடிமையாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். அவரைத்தான் தேவன் எரேமியாவை காப்பாற்றும்படி அங்கே எழுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த எபெத்மெலேக்கு இந்த ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். என்ன செய்தி? எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே அங்கே அமிழ்த்து விட்டார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டவுடனே அவர் சும்மா இருக்கவில்லை. அவர் என்ன செய்தார்? முதல் காரியம், ராஜா எங்கே இருப்பார் என்பதை அறிந்தார். வசனம் 7ல் லாஸ்ட் பகுதியில் ராஜாவோ பென்யமீன் வாசலில் உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ராஜா பென்யமீன் வாசலில் உட்கார்ந்திருப்பதை நன்கு அறிந்த எபெத்மெலேக்கு அறிந்த உடனே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த காரியம், அங்கே எபெத்மெலேக் தீவிரமாக செயல்படுகிறார். 8வது வசனம், அப்பொழுது எபெத்மெலேக் ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் அங்கே தீவிரமாக செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து பென்யமீன் வாசலில் ராஜா உட்கார்ந்து ஜனங்களுடைய பிரச்சனைகளைத்தான் அங்கே தீர்த்து வைப்பார். அப்போ என்னுடைய பிரச்சனையையும் கேட்டு ராஜா தீர்த்து வைப்பார் என்று அங்கே போய் ராஜாவினிடம் போய் எபெத்மெலேக் சொல்லுகிறதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். அடுத்து வசனம் 9ல் பார்க்கும்போது எபெத்மெலேக் ராஜாவிடம் தைரியமாக பேசுகிறத நம்ம பார்க்கலாம். ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். அப்போ எரேமியா தீர்க்கதரிசியை போட்டது ஒரு தகாத காரியம் என்பதை அங்கு தைரியமாக எபெத்மெலேக் ராஜாவிடம் பேசுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து யூதாவின் பிரபுக்கள் எரேமியாவுக்கு தீங்கு செய்கிறார்கள் என்று சொல்ல எபெத்மெலேக் சிறிதும் கொஞ்சம் கூட அங்கே பயப்படாமல் அங்கே தைரியமாக பேசுகிறார். இதற்கு என்னுடைய கருத்தை ராஜா கேட்டு இந்த பிரச்சனைக்கு ராஜாவே தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி தான் அங்கே எபெத்மெலேக் முடிவெடுக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து வசனம் 10ல் நம்ம பார்க்கும்போது ராஜா அங்கே மனம் மாறுகிறார். ராஜாவினிடம் இருந்து ஒரு கட்டளை அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. எபெத்மெலேக்கு செயல்பட்டதான அந்த விதத்தை பார்த்து அங்கே ராஜா அங்கே மனம் மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? நீ இவ்விடத்திலிருந்து 30 மனிதரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவியிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கே ராஜா பிரபுக்கள் சொல்லும்போது அதே தீர்க்கதரிசியை துறவிலை போடுவதற்கும் அங்கே அனுமதித்தார். ஆனால் எபெத்மெலேக் மூலமாக தேவன் அங்கே ராஜாவினுடைய மனதை அங்கே மாற்றுகிறதை பார்க்கிறோம். உடனே அங்கே ஒரு 30 மனிதர் என்ன செய்கிறார்? எபெத்மெலேக்கு உதவியாக அங்கே அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த காரியம் பார்க்கும் பொழுது வசனம் 11ல் பார்க்கும்போது எபெத்மெலேக் என்ன செய்கிறாரு? இருக்கதை வைத்து தைரியமாக செயல்படுகிறார். ராஜாவினிடமிருந்து நமக்கு கட்டளை வந்தது. கட்டளை வந்த உடனே சிறிதும் என்ன செய்யக்கூடாது? நம்ம
தாமதிக்க கூடாது. நம்ம தாமதித்தால் எரேமியாவின் உயிருக்கு ஆபத்தாகிவிடும். அவர் அங்கே சேற்றிலே அமிழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்ப நம்ம எந்த அளவுக்கு நாம் தீவிரமாக செயல்பட்டு அவளை காப்பாற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதை எபேத்மெலக்கு நன்கு அறிந்திருந்தார். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இருக்கிறதை வைத்து தைரியமாக அங்கே செயல்பட. இருக்கிறது என்ன அப்படின்னா, வசனம் 11 ராஜாவின் அரண்மனை பொக்கிஷ சாலையின் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்த துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எபேத்மெலக்கு கட்டளை வந்தவுடனே அவர் பெரிய பலமான கயிறுகளையும் பலமான ஒரு காரியத்தையும் பெரிய பெரிதான செயல்களையும் அவர் அங்கே நாடல்ல. என்ன இருக்குது? உடனே தீவிரமாக அங்கே செயல்படுகிறார். என்ன செய்கிறார்? பலனற்றவைகளை பலமுள்ளவைகளாக என்ன செய்கிறார்? மாற்றுகிற கர்த்தர் என்பதை நன்கு அறிந்து கர்த்தர் மேல் என்ன செஞ்சார்? நம்பிக்கை வைக்கிறவராக காணப்பட்டார். சிறிதும் தாமதிக்காமல் என்ன இருக்கிறதோ அதை எடுத்து பலமுள்ளவைகளாக அங்கே மாற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். எபேத்மெலக்கினுடைய முழு எண்ணமும் எரேமியாவை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதுனால அதற்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் செயல்பட முடியுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் அங்கே என்ன செய்கிறார்? எபேத்மெலக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து வசனம் 12 பார்க்கும் பொழுது கிழிந்து போன படம் புடம்பைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்ளே அடக்கி வைத்துக்கொள்ளும் என்கிற வார்த்தை அங்கே எரேமியாவுக்கு ஒரு நல்ல செய்தியாக அங்கே இருந்தது. எரேமியா தீர்க்கதரிசி அங்கே துறவில் இருக்கும் பொழுது எபேத்மெலக்கு சொல்கிறார், இதை செய்யும், உடைய அக்குளுக்கு இதை அடக்கி வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை அவருக்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்தது. எரேமியா அப்படியே செய்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வசனம் 13 பார்க்கும் பொழுது எரேமியா காவற் சாலையின் முற்றத்தில் இருந்தான். எந்த இடத்தில் இருந்தாரோ அதே இடத்திற்கு அங்கே எரேமியா வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆல்ரெடி அங்கே நம்ம பார்க்கும் பொழுது வசனம் 9 பார்க்கும்போது அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியால் சாவானே என்று சொல்லி எபேத்மெலக்கு சொல்லார். ஆல்ரெடி அவர் காவற் சாலையின் முற்றத்தில் தான் அங்கே இருந்தார். அப்போ எபேத்மெலக்கு எடுத்ததான அந்த தீவிரமான செயல்களும் அந்த எபேத்மெலக்கு வைத்ததான முழு கர்த்தர் மேல முழு நம்பிக்கையும் ராஜாவினிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்க செய்தது. அங்கே ராஜாவினிடத்திலிருந்து ஒரு கட்டளை வந்தது. அங்கே எபேத்மெலக்கு தீவிரமாக செயல்பட்டு எரேமியாவை அங்கே காப்பாற்றினதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து எரேமியாவை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு சாதாரண மனிதனை தான் அங்கே என்ன செய்கிறார்? பயன்படுத்தினார். எபேத்மெலக்கு ராஜாவின் அரண்மனையில் ஒரு அடிமை, ஒரு பெரிதான ஒரு நிலையில கூட அங்கே இல்லை. அவர் தீர்க்கதரிசிக்கு ஒரு நண்பனாகவோ அல்லது ஒரு சிநேகிதனாகவோ ஒரு சொந்த நிலைமையில கூட அவர் காணப்படவில்லை. அப்போ எரேமியா தீர்க்கதரிசி யார் என்பதை அங்கே எபேத்மெலக்கு என்ன செஞ்சிருந்தார்? நன்கு அங்கே அறிந்திருந்தார். அவர் கர்த்தருடைய ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி என்பதை அங்கே எபேத்மெலக்கு நன்கு அறிந்திருந்து தீவிரமாக செயல்பட்டு அங்கே எரேமியாவினுடைய உயிரை காப்பாற்றினதை நம்ம பார்க்கிறோம். நாமும் ஏதோ ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொள்ளும் போது பெரிய நிலையில் இருப்பவர்கள் தான் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி நாம நம்ப முடிந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? நம்ம ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு? யார் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோமோ அவர்களை தான் தேவன் ஒரு எபேத்மெலக்கை போல அங்கே பயன்படுத்தி நமக்கு உதவி செய்வார். அப்போ இந்த நாளில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, எத்தனையோ ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பாவத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எபேத்மெலக்கை போல தீவிரமாக செயல்படுகிறவர்களாக நாம் இருந்து அநேகருக்கு என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் என்ன செய்யக்கூடாது? காலதாமதம் செய்யாமல் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்வார்கள்? அழிந்து போயிட்டே இருப்பார்கள், அமிழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நாம் அந்த நேரத்தில் ஐயோ என்னிடத்துல இல்லையே, என்கிட்ட கொஞ்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அதை நினைத்து என்ன செய்யக்கூடாது? இருந்து விடக்கூடாது. நம்ம இடத்துல என்ன இருக்கிறதோ அதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு தீவிரமாக செயல்படுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். உதவி செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். மற்றவர்கள் அமிழ்ந்து கொண்டு இருக்கும்போது அதை பார்த்து கொண்டு இல்லாதபடி நம்ம இடத்துல இருக்கிறத வைத்து அவர்களை காப்பாற்றக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் நம்ம எதற்காக மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே
ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தேவன் நம்ம எதற்காக மீட்டு கொண்டார்? நாம் என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியைகளை செய்வதற்காக நம்மளை மீட்டு கொண்ட தேவன். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? எபெத்மெலெக்கை போல எழுந்து தீவிரமாக அநேகருக்கு நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த கால வேளையில் இந்த சிறிய சிந்தனையோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.